பாலாக்கும் அருவருப்பு என்றால் அந்தி கிறிஸ்து. ඒ නිසා පාලු කරන පිළිකුලක් කියලා කියන්නේ අන්තික්‍රිස්තුස්. அமெரிக்காவோடு கனடா இணைக்கப்பட்டிருந்தது. ඇමරිකාවත් එක්ක කැනඩාව සම්බන්ධ වුණා. அதை ட்ரம்ப் முயற்சி எடுக்கிறான். கனடாவையும் கிரீன்லாண்டையும் மெக்சிகோவை வருகை இருக்கிற பனாமாவையும் கைப்பற்றுவதற்கு. ඒ නිසා නැවත ඇමරිකාව උත්සාහ කරන්නේ කැනඩාව පනාම මේ රටවල් එකතු කරන්නට. அப்பொழுது அது ஒரு ராஜ்யமாய் மாறும். එවිට ඒක රාජ්‍යයක් ලෙස වෙනස් இப்படி ஒவ்வொருவர் தேசத்தை பிடிக்க ஆரம்பித்தால் மூன்றாவது உலக யுத்தம் ஆரம்பிக்கும். දැන් එක එක්කෙනා එක එක රටවල් අත්පත් කරගන්නට හැදුවොත් තුන්වෙනි ලෝක මහ යුද්ධය ඇති වෙනවා. ஏன் துணிகரமாய் சொல்ல முடிகிறது? කොහොමද මේක එඩිතරව කියන්න පුළුවන්? தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிற காலத்திலே வந்திருக்கிறோம். අනාගත වාක්‍ය ඉටු වෙන්නා වූ කාලවලට අපි ඇවිල්ලා ඉන්නවා. of the latter days incident கடைசி காலத்துக்குரியவைகள். අන්තිම කාලයේදී සිදුවෙන සිදුවීම්. காசாவை அமெரிக்கா எடுத்தால் ගාසාව ඇමරිකාව ගත්තොත් ஜெருசலேம் தலைநகரமாக மாறும். ජෙරුසලම අගනුවරක් වෙනවා. அது மீண்டும் ஜெருசலேமாக மாறினால் ඒක නැවත ජෙරුසලම වුණොත් அந்தி கிறிஸ்து பூமியிலே வந்துவிட்டான் என்பதை அறியுங்கள். අන්තික්‍රිස්තුස් පොළවට ආවා කියලා දැනගන්න. அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி பூமியிலே தொடங்க போகிறது. අන්තික්‍රිස්තුස්ගේ පාලනය පොළවේදී ආරම්භ වෙන්න යනවා. அந்தி கிறிஸ்து ஆட்சி செய்தால் எங்களால் வாழ முடியாது. අන්තික්‍රිස්තුස් පාලනය කරනවා නම් අපට බෑ ජීවත් වෙන්න. பாவம் செய்கிறவன் உலகத்தில் இருக்கிறவன் நல்லாய் வாழ முடியும். පව් කරන කෙනා ලෝකේ ඉන්න අයට හොඳට ජීවත් වෙන්න පුළුවන්. அதிலே மூன்று காரியத்தில் ஒன்றையாயினும் மனுக்குலம் அடிக்க வேண்டும். ඒයින් කාරණා තුනකදී එකක් හරි මිනිස්සු අරගන්න ඕන. அதனுடைய நாமம். ඒයින් නාමය. ஒரு நேம் ஒன்று கொடுக்கப்படும். නමක් දෙනු ලබනවා. அதை நீங்களோ உங்கள் பிள்ளைகளோ குடும்பமோ யாராயினும் அந்த காலத்தில் வாழும் பொழுது பெற வேண்டும். ඒක ඔබ හරි නැත්නම් ඔබගේ දරුවාරි ඒ කාලයේ ජීවත් වෙන අය ලබා ගන්න ඕන. யுனைடெட் நேஷனிலே 243 சீட்டுகள் இருப்பதை அறிவீர்கள். එක්සත් ජාතීන්ගේ සංවිධානයේ ආසන 243ක් තිබෙනවා. அதிலே ஒரே ஒரு சீட் இன்னும் யாரும் இருக்காமல் இருக்கிறார்கள். ඒයින් එක ආසනයක තවමත් වාඩි නොවේ තිබෙනවා. அப்பொழுது அந்த ஆசனங்களை பார்க்கும் பொழுது ஒரு பயம் இருக்கும். ඒ ආසන දිහා බලද්දී එක්තරා බයක් ඇති වුණා. ஒருவன் வந்து அதிலே இருக்க போகிறானே. කෙනෙක් ඇවිල්ලා මෙතන වාඩි වෙන්න යනවනේ. ஒரு ஆசனம் நம்பர் இல்லாமல் இருக்கிறது. එක ආසනයක ඉලක්කමක් නැතුව තිබෙනවා.